காலையில் எழுந்தவுடனே நல்லா மழை பெய்யுது. அதனால வெளியில் போய் பேச முடியல. காலையில் எழுந்தவுடனே நான் அதிமுக பற்றி கொஞ்சம் நினைப்போடு தான் எழுந்தேன். முதல்ல அதிமுககாரங்க புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றும் குடிமொழி போல் விஜயோட ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி, ரைட்? இப்போ அதிமுககாரனுங்க பதட்டப்படுறது, தடுமாறுறது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நிறைய விஷயம் பேசலாம். என்னுடைய முக்கியமான கருத்து, இப்போ ஒரு பிரிவினர் பிரச்சனை பண்ணி விஜய் கட்சி கூட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப பெரிய தவறு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாரும் தலைமை கழகத்தில் கூடி ஒரு முடிவெடுத்து, மாறுபட்ட கருத்து இருந்தாலும் ஒரு மெஜாரிட்டி கருத்து எடுத்து கூட்டணி ஆட்சியில் சேர்ந்துருக்கலாம். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஒத்து வந்திருந்தா, நம்ம கொள்கைகளும் அவங்க கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால். அது நடக்கலை. இப்போ போயிட்டு ஒரு பதவிக்காக ஆசைப்பட்டு நிறைய பேர் செலவு பண்ணிட்டோம், கட்சியை காப்பாற்றணும். நீங்கள் பண்ண செலவு, நீங்கள் கொள்ளடிச்ச பணம்லாம் செலவு பண்ணி தான் அவனுக்கு வேறு வழி கிடையாது. ஆனால் இந்த புத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா, செங்கோட்டையன் வெளியே போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இன்னும் சொல்லப்போனால் பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி ஒரு 6 பேர் போய் பழனிசாமி பார்த்தீங்க. அதெல்லாம் அப்போயே தொடர்ந்து முயற்சி பண்ணி கட்சி சிதையாத கட்சிக்குள்ளே வரன்ற பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா, இன்னும் எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து, இன்னும் வராதவங்களையும் உள்ளே கொண்டு வந்து தேர்தலில் நின்றால் இன்றைக்கி செங்கோட்டையின் தலைமையில் ஆட்சி அமைஞ்சிருக்கும். நீங்களாம் மந்திரியாக இருந்திருப்பீங்க. நீங்கள் போய் எவன்டையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அவங்களும் பார்த்துட்டு இருப்பான். அப்போ நீங்கள் நினச்சது என்ன? நான் சொன்னேன் அடிக்கடி, பழனிசாமி வச்சு எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது, தேர்தல் ஜெயிக்க முடியாது. பழனிசாமி அரசியல் முதலமைச்சர் அவரை அறிவுலாம் கிடையாது. நான் சொல்ல அடிக்கடி அறிவு சொல்கிறேன். அரசியலுக்கு அறிவு ரொம்ப முக்கியம். இப்போ போயிட்டு இப்போ அந்த ஆட்சியில் போய் சில பேர் ஒரு 30 எம்எல்ஏ போயிட்டு கூட்டணியில் போய் அமைச்சர்களில் சேர்ந்தால் கூட ஒன்று கட்சியை அழிக்க போகிறேன்னு நினச்சிட்டு உங்களை அழிச்சிக்க போகிறீங்க. அதிமுக அழிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை அழிச்சிக்க போகிறீங்க. இது ஓடுற பஸ்ஸில் படிக்கட்டில் தொங்குற மாதிரி பயணம். அந்த படிக்கட்டுலேருந்து எப்போ வேணாலும் நீங்கள் விழுவீங்க. இல்லைனா அவன் விஜய் டிரைவர், அவன் ஏதாச்சும் பஸ்ஸை ஓரம் ஓட்டி நீங்கள் மீன் கம்பத்தில் உங்களை இடிக்க வச்சு கடைச்சிட்டு போயிட்டே இருப்பான். காலி ஆகிடுவீங்க படிக்கட்டில் பயணம் பண்ணிங்கன்னா. அதனால் அந்த தப்பை செய்யாதீங்க. ஒன்றும் குடிமொழி போல் இது வரைக்கும் நான் எதிர்ப்பாக பேசினேன் பழனிசாமிக்கு, இப்போ ஆதரவாக பேசலை. நான் பேசுகிற விஷயம் அப்படி தோணும் உங்களுக்கு. பழனிசாமி இப்போ புத்தி வந்துருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அடிக்கடிக்கு முட்டாள்களுக்கு புத்தி வராது, அழிவு தான் வரணும். இப்போனாச்சும் புத்தி வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதாவது பழனிசாமியோ வேறு எவனும் இப்போதைக்கு திரும்ப முதலமைச்சர் ஆகுன்ற கனவு மறந்துடுங்க. இப்போ கட்சியை எப்படி ஒழுங்குபடுத்தணும், எப்படி சரிக்கணும், அந்த வேலையை இப்போ செய்யணும். அதனால் ஒருத்தவண்டே எல்லா பதவியும் இருக்க முடியாது. இப்போதைக்கு பழனிசாமியை கொஞ்சம் விட்டுடுங்க, பொதுச்செயலாளர் பதவியை விட்டுடுங்க இப்போதைக்கு. ஆனால் பழனிசாமி ஒற்றுமையாக எல்லா கட்சி, நான் அன்றைக்கு காலையில் சொல்லியிருந்தேன், தலைமை கழகத்தில் கூடி எல்லா எம்எல்ஏக்களும் ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கட்டும். அது யாராக இருந்தாலும் இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் பழனிசாமி இல்லை அப்படின்றது தெரியுது. அதனால் பழனிசாமி இப்போ எல்லாத்தையும் பகிர்ந்து தன்னுடைய பதவியை பவரை பகிர்ந்தாக்க இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லை அவன் முரண்டு பண்ணால் தன்னை தானே அழிச்சிக்க வேண்டியது தான். நான் நல்லா சொல்கிறேன், வேலுமணி ஜக்கி வாசுதேவனுடைய கைக்கூலி, பாரதிய ஜனதாவுடைய கைக்கூலி. சிவி செண்முகம் திடீர்னு டெல்லிக்கு போனதும் அவனும் பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட கட்டையிலே வாங்கிட்டான், அதெல்லாம் பயன்படுத்தலாம். எவனும் யோக்கியம் கிடையாது. இப்படிலாம் செஞ்சிங்கன்னா நீங்கள் என்றைக்கும் ஆட்சி வர முடியாது. ஒரு நல்ல கட்சியை நீங்கள் வீணாக்க போகிறீங்க. ஆளுங்கட்சியாக வர்ற அதிமுக நீங்கள் வீணாக்க போகிறீங்க. நீங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் முதல்ல ஆரம்பித்த பிறகு அடுத்த எலெக்ஷனில் தோல்வி அடைஞ்சார். ஆனால் அது பாராளுமன்ற தேர்தல் வந்ததால் சுதாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. 1980 திரும்ப ஆட்சி வந்தார். ஜெயலலிதா ஆட்சி வந்த பிறகு படுதோல்வி அடைஞ்சது. அதே மாதிரி தான் இப்போ விஜய்க்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாத நிறைய மெஜாரிட்டி இல்லை, மைனாரிட்டி கவர்மெண்ட், நிறைய எதிர்ப்பு இருக்கும். அந்த ஆட்சியில் நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த கெட்ட பேர் வரும். அது பின்னாடி திமுகவுக்கு பெரிய அனுகூலமாக போயிடும். அதை தவறு பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்போ கெஜ்ரிவால், சிசோதியா மாதிரி இந்த டெல்லி கவர்மெண்ட்டை பாரதிய ஜனதா கட்சி தூக்கி கலைச்சதில் எல்லாரும் ஜெயிலில் போட்டு பழியெல்லாம் போட்டு, அது மாதிரி இந்த டாஸ்மாக் கடையில் நிறைய விஷயம் இருக்குது. 2029 தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட தான் இருக்க போதுன்னு சொன்னால் இந்த ஆட்சி நிச்சயம் கலைக்கப்படும். அந்த ஆட்சி மேலே நிறைய பழி போடப்படும். அது ரொம்ப ஈஸி அரசியலில். ஆம் ஆத்மி கட்சியை நேர்மையாக எடுக்க முடியல. நான் சொல்கிறது டாக்குமெண்ட்லேருந்து எல்லாம் சொன்னாக்க தமிழ் வெற்றி கழகம் விஜயெல்லாம் சும்மா தூசி எல்லாம் எட்ட போட்டுருவானுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 2 வருஷத்து ஆதாயத்துக்காக இல்லை 6 மாதத்து ஆதாயத்துக்காக கட்சி அழிச்சிக்காதீங்க.
இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பொதுச்செயலர் பதவி பற்றி டிஸ்கஷனே வேணாம். பழனிசாமி தொடரணும். அதே மாதிரி பழனிசாமி வந்து சட்டசபையில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அது வேலுமணியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல. வேறு யாராச்சும் இருக்கலாம். ஒரு சட்டமன்றத்தை பேரவையில் கட்சிக்கு ஒரு தலைமையை வேற ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. எல்லாரும் ஒரு அது மட்டும் இல்லாத புதிய மெம்பர்களை சேர்க்கணும், புதிய அமைப்புகளை பாதுகாக்கணும். அது இல்லாத ஒரு எலெக்ஷன், பெரிய எலெக்ஷன் நடந்திருக்கு. நிறைய ஃபைனான்ஷியலாக எல்லாரும் நிறைய கஷ்டப்பட்டுருப்பானுங்க, கட்சியே கஷ்டப்பட்டிருக்கோம். இதில் வஞ்சிக்கிறது என்ன தான் பெரிய கோடீஸ்வரன் நம்ம பழனிசாமி சொன்னால் கூட இதில் வஞ்சிக்கிறது சரி கிடையாது. அவனுக்கு கொஞ்சம் பழனிசாமி கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதனால் பழனிசாமியும் கொஞ்சம் முட்டாள்தனத்தை விட்டு அழிவை விரைவுபடுத்திக்காத விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதனால் முன்ன எல்லாரும் தலைமை கழகத்தில் நீங்கள் தலைமை கழகத்தில் கூட்டம் போட்டு ஒரு முடிவெடுத்து சட்டசபைக்கு போயிருந்தால் இன்னைக்கு நடக்கிற கோமாளித்தனம்லாம் நடந்திருக்காது. இதனால் யாருக்கும் பயன் இல்லை. விஜய்க்கெலாம் எந்த கொள்கையும் கிடையாது. அவனுக்கு இருக்கிற ஒரே கொள்கை ஆட்சியில் இருக்கணும் தான். அதனால தான் எல்லாரையும் போய் பார்ப்பான், என்னாலும் செய்வான். அவனெல்லாம் நம்பி நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. அவன் பண்ணுறதுல அவன் தப்பு கிடையாது. அவன் எதிர்பார்க்கல. நீங்களாம் பண்ண தவறு. இன்றைக்கி அவன் முதலமைச்சராக இருக்கான். இன்னைக்கு பண்ணுற நீங்கள் இதை வேகம் இதே வந்து சரியாக பண்ணிக்க சொல்ல மாட்டேன். இதே அறிவுபூர்வமாக நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பி எலெக்ஷன்லாம் வந்தப்போ மொத்தம் 4 ராஜ்யசபா எம்பி இன்னைக்கு அதிமுக வந்திருக்கலாம். கடைசி இந்த தடவை 2, அதுக்கு முன்னாடி 2 இதெல்லாம் திமுக நம்ம விட்டு போயிருக்காது. நம்ம கட்சி கூட இருந்திருக்கும். பிரேமலதா, விஜயகாந்தோடைய கட்சி. இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாம் ஆட்சியில் இருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், நீங்கள் வந்து அந்த சமயத்தில் நான் சொன்னேன் பழனிசாமிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு, அது கிடைக்கல. அதுக்கு பிறகு முடிந்த பாராளுமன்ற தேர்தல் 10 தேர்தல் வந்துட்டு 15 தேர்தல் வந்துட்டது, எதுவும் சரியில்லை. நீங்கள் வந்து செங்கோட்டையை ஏற்றுக்கிட்டு செய்யுங்கன்னு சொன்னோம். என்ன சொன்னால் ஒரு குறுகிய காலம் தான். செங்கோட்டைன்னு அந்த வயசுக்காரனுக்கு ஒரு தடவை நீங்கள் அந்த கட்சியை காப்பாற்றிட்டு ஆட்சிக்கு வந்துட்டா அடுத்த முறை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம்னு சொன்னேன். அது நடக்கலை. இப்போதைக்கு நான் சொன்னேன், ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கூட்டணி ஆட்சி பேசி பதவி இருக்கும் போதே கூட்டணி ஆட்சியாக தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட வந்தால் பரவாயில்ல, எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து நான் சொல்கிறேன். ஆனால் அப்போ கூட நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த தமிழக வெற்றி கழகத்தில் ஆதரிக்குன்னு சொன்னால் கூட ஆட்சியில் பங்கேற்காத வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கறது தான் நல்லது. இல்லைன்னா அந்த ஆட்சிக்கு வர கெட்ட பேர் உங்களுக்கு போயிடும். அதிமுக இன்னும் நல்ல வலிமையான கட்சி. ஆனால் நிறைய சீர்திருத்தங்கள் தேவைப்படுது. கோமாளித்தனமாக இந்த செல்லூர் ராஜு, இந்த ஆர்பி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி, ஈவன் எனக்கு மரியாதையாக இருந்த ஜெயக்குமார், இவங்களுக்கெல்லாம் புத்தி வரணும். சும்மா வளரக்கூடாது. வாய்க்கு வந்ததெல்லாம் சும்மா வளரக்கூடாது. இப்போ ஜெயக்குமார்லாம் டெபாசிட்டே பறகுன்னு அதுவும் நான் எதிர்பார்த்தது. அவங்க பையனே எம்பி எலெக்ஷன் நின்று டெபாசிட் பறந்தது. நான் தனிப்பட்ட மனுஷனை பேச சொல்ல, ரியலிஸ்டிக்காக என்னன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம நம்மளை எப்படி வலிமைப்படுத்த முடியும் தெரியும். ஸோ அதிமுககாரங்க தலைமை கழகத்தில் எல்லாம் ஒன்றா கூடி வர்ற பதவிகளை பகிர்ந்துக்கிறது தான் நல்லது. அடுத்தது உள்ளாட்சி பஞ்சாயத்து தேர்தலாம் வரப்போதில்லை, அதில் ஒழுங்காக செயல்படுங்க. நிறைய இப்போதைக்கே பழனிசாமி விட்டுடுங்க. பழனிசாமி வந்து அதே சமயம் மீதி எல்லா பதவியும் தாங்கிட்டு இருக்கணும்னு கற்பனை பண்ணக்கூடாது. பொதுக்குழு கூட்டுங்க, பொதுக்குழுவில் முடிவு பண்ணுங்க அடுத்தது யார் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கணும் அப்படி சொல்லி. இந்த சமயத்தில் நான் சொல்கிறேன், சசிகலானா அதிமுக வந்தால் தான் நல்லது. டிடிவி தினகரும் அதிமுக வந்தால் நல்லது. ஈவன் பன்னீர்செல்வம் எல்லாருமே அதுக்கு தான் வரணும்னு சொல்ல மாட்டேன். இன்னும் புதுசாக வரவங்கள அவங்களுக்கு கூட விட்டுடலாம். அப்புறம் புதுசாக வர்றவங்களே இளைஞர்களை நீங்கள் சேர்க்கணும், கட்சி வலுப்படுத்தணும். அப்போ தான் கட்சி இருக்கும், நல்ல கட்சி, அதை வீணாக்காதீங்க. தாவக்கையில் அந்த விசிலாம் தூக்கிடா சொல்லலாம், அது பெரிய ஊதி தள்ளலாம், பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அது அதிமுககாரன் கையில் தான் இருக்குது. இதாவது நீங்கள் வாழு நானும் வாழலாம் அப்படின்னு போனால் தான் சரி வரும். அடுத்தது இன்னொரு போக்கையும் பார்க்குறேன். இப்போ பழனிசாமி ஆளுங்க வந்து வேலுமணி சண்முகக்காரன் திட்டுறது, அப்புறம் சண்முகத்து வேலுமணி ஆதரவாளர் பழனிசாமிக்கு ஆளை வந்துட்டு இந்த குப்பையெல்லாம் விட்டுடுங்க. இதெல்லாம் இந்த ஜாதி கட்சிகள் முட்டாக்கை மீட்டிங் பண்ணுற வேலை. அந்த கலாச்சாரத்தை கொண்டு வராதிங்க, ஜாதியெல்லாம் இங்கே கொண்டு வராதிங்க. வேலுமணியை வச்சுக்கிட்டு அதிமுக ஜெயிக்க முடியாது. நான் சொல்கிறேன், எப்படி பழனிசாமி சொன்னோம் அதே மாதிரி தான். ஆனால் இப்போதைக்கு ஒன்றும் எலெக்ஷன் வரல. பழனிசாமி பொதுச் செயலாளர் தொடரட்டும். சட்டமன்றத்தில் அதிமுக தலைவர் வேறு யாராச்சும் மட்டும், அது வேலுமணியும் வந்தால் சரி இருக்காது. அப்படியே அவனே வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் எல்லா கட்சி பொறுப்பும் ஒருத்தவங்களே இருக்கிறது சரி கிடையாது. அது பகிர்ந்தளிக்கணும், கட்சியை வெளிப்படுத்துங்க. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2029 மீண்டும் சட்டசபை தேர்தல் வரும். விஜய் நேர்மையாகவே ஆட்சி பண்ணாலும் சரிதான். அவன் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒத்து போல அப்படின்னாக்க அவன் தொந்தரவு பண்ணி தூக்கி வெளியே கிடச்சவங்க. அதனால் இனிமே அந்த விஜய் ஆட்சியில் அரசாங்கத்தில்
அதிமுக பங்கேற்பது, அதிமுக பங்கேற்கக்கூடாது, அது சரி வராது. அதனால அது கெட்ட பேர் தான் வரும். நம்ம கட்சி நல்ல கட்சி. அநேகமாக நான் அடுத்த வருஷத்துலேருந்து நிச்சயமாக ஊரில் இருப்பேன், நிறைய கவனம் செலுத்துறேன். எனக்கு அந்த கட்சியை வந்து யான்னு தெரியல, எனக்கே தெரியல. ஒரு உணர்வு, விட்டு கொடுக்க முடியல, ஆதங்கம். காரணம் என்னன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் நினைக்கிறேன். எல்லாரும் மனுஷனா நிறைய தப்பு பண்ணிடலாம். அது நல்ல எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியை நம்ம விடக்கூடாது. சில சமயம் நீங்களாம் எல்லாருமே அனுபவிச்சவனுங்கெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேணாம்னு சொல்லலை, இனிமேல் நீ வரக்கூடாதுன்னு சொல்ல. உனக்கு வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இருக்கிறவனுக்கு வெற்றி பெறணும் வச்சு வெற்றி பெற்றுட்டு ஆளுங்கட்சியாக இருப்போம். இங்கே வந்து இந்த கட்சி ஜாதி கட்சி பண்ணுறதுக்கோ இல்லை சமுதாய நீதிக்கோ இந்த மயிரவே கிடையாது. அதிமுக வந்து ஆளுங்கட்சியாக வரணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும், அதை செய்வோம்.